இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு போய்க்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து தடுமாறி கீழ விழுகும்போது, அந்த கண்டக்டர் வந்து அவங்களோட ஹேர பிடிச்சு வந்து அத வந்து காப்பாத்துறாங்க. அப்படி காப்பாத்தும் பொழுது, அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ. அத பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அ எப்படி ஒரு இயற்கை ஒரு பாவமா, ஒரு இரக்கமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த வீடியோ வந்துட்டு எல்லாரும் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எத பத்தினா, இந்த கிளினிக் ப்ளஸ் வந்து ஆட் வரும்ல, இந்த ஆடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில வந்து அந்த பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்ட்டு ஒரு சாங் இருக்கு. அந்த சாங்க போட்டு எடிட் பண்ணி வச்சுட்டு இருக்காய்ங்க. அப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த காமெடியா தான் இருக்கு. ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசத்தில அவங்க வந்து தப்பிருக்காங்க, உயிர் தப்பியிருக்காங்க. இதே ஸ்லிப் ஆயிருந்து ஏதோ பிரச்சனையா இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆனா, அத உங்களுக்கெல்லாம் வந்து மனசுல இருக்காது. உங்கள பொறுத்தவரைக்கும் அது வந்துட்டு ஒரு காமெடி வீடியோ. அது அந்த மனசுல எப்படி அப்பேற்பட்ட மனநிலைமையில பார்க்குறவங்கள பார்த்தா என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அப்போ இதே நிலைமை உனக்கு ஏற்படும்போது, அந்த வீடியோ இன்னொருத்தன் இந்த மாரி காமெடியா எடிட் பண்ணி போட்டா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கெல்லாம் ஏற்படும்போது தான் தெரியும். இந்த வீடியோ வந்துட்டு வைரலா போயிட்டு இருந்திருக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு சம்மந்தப்பட்ட பொண்ணே வந்து பார்த்துருந்துருக்கலாம். இந்த வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருந்திருக்கலாம். இந்த வீடியோ வந்து அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணே வந்து பார்த்துருந்துருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது, எப்புட்றா அந்த மாதிரிலாம் எடிட் பண்ண உங்களுக்கெல்லாம் தோணுது அப்படின்னு தெரியல.